அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு மூளை 100க்கு 100 என்பதை பற்றி எனக்குள் ஏற்பட்ட ஸ்பார்க்குகளை பதிவு செய்கின்றேன். மூளை 100க்கு 100 என்றால் மூளையினுடைய சுழற்சிகளை, மூளையில் இருக்கக்கூடிய பல கோடிக்கணக்கான நியூரான்களில் இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான மரபணு திறன்களின் சுழற்சிகளையும், அந்த சுழற்சிகள் எப்படி இத்தனை லட்சக்கணக்கான நியூரான்களிலும் இயங்குகின்றன என்பதை பற்றியும், அதை பயன்படுத்தியவர்கள் யார் என்று பார்க்கும்போது இதுவரை 100% இல்லை என்பதை பற்றியும் கொஞ்சம் உணரலாம். 100% பயன்படுத்தப்பட்டது என்பதற்குரிய எந்த அடையாளமும் இல்லை. ஒரு தடவை ஐன்ஸ்டீன் மூளையை மட்டும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அங்கே உங்களுக்கு நியூரான்கள் நியூரோபிளாஸ்டிசிட்டி ஆகியிருக்கிறது, கொஞ்சம் நியூரான்களுடைய வளர்ச்சி இருக்கிறதாகலாம் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இப்போ நம்ம கான்செப்ட் என்னன்னா, மூளை 100க்கு 100 பயன்படுத்தணும்னு சொன்னால் ஒவ்வொரு மனிதனும் அந்த மூளையை பயன்படுத்துவதற்கு அவனாக மட்டும் 24 மணி நேரமும் இருக்க முடிந்தால்தான் பயன்படுத்த முடியும். இது ஒரு ஃபார்முலா மட்டும் இல்லை, இது ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராட்டஜி. நீயாக இருந்தால் மட்டுமே மூளையை 100க்கு 100 பயன்படுத்த முடியும். இது மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அந்த நீயாக இருத்தலில் தான் மூளை எண்ணம் அற்றுப்போவதாக நாம் உணர்கிறோம். அந்த நீயாக இருக்கும் நேரத்தில் தான் மூளையில் இருக்கும் எண்ணங்கள்லாம் அற்றுப்போவதாக என்று கூறுவதை காட்டிலும் எண்ணங்களுடைய எழுச்சியானது அமிழ்ந்து போவது. That is the subsidization of the thoughts, intelligences, micro intelligences, including DNA. அதாவது இந்த மூளை 24 மணி நேரமும் நம்முடைய செல்ஃப் சர்க்கியூட்டில் நடந்துக்கிட்டே இயங்கிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரே ஒரு கருவி அதுதான். அந்த கருவியில் மூளையில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டமாக இருக்கட்டும், தசை நிகழ்வுகளாக இருக்கட்டும், நரம்பு மண்டலங்களாக இருக்கட்டும், எல்லாமே மிக மிக அதிமின் மென் முறையில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. மின் முறையில், அதாவது எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் மூலம்தான் இட்ஸ் கோயிங் ஆன். ஒன் சினாப்சிஸ்லேருந்து இன்னொரு சினாப்சிஸ்க்கு போகுது. நாம் உள்வாங்கக்கூடிய அனைத்தும், நாம் அப்சர்வேஷன் பண்ணக்கூடிய அனைத்துமே ஒரு நியூரானுக்குள்ளே போய் குறிப்பாக பல ஆயிரக்கணக்கான நியூரான்களுக்கும் பரவுது. ப்ரூஸ் லிப்டன் அடிக்கடி சொல்லுவார் தான், ஒரே நியூரானுக்குள்ளே போய் எப்படி ஹவு இட் ஸ்ப்ரெட்ஸ். இதை நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். யூடியூப்பில் நியூரான் டிரான்ஸ்மிஷன், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னு போட்டு பாருங்கள். தெரியாதவங்களுக்கு, மருத்துவர்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அந்த போட்டு பார்க்கும்போது தான் புரிய முடியும்,
ஒரு ஒரு உள்வாங்குதலினுடைய உணர்வுகள் அனைத்தும் கேட்டலாக, பார்த்தலாக, சுவைத்தலாக, தொடு உணர்தலாக, நுகர்தலாக எது இருந்தாலும் உள்ளே போகும்போது, ஐம்பொறிகளின் வழியாகச் செல்லும்போது, உள்ளே செல்லக்கூடிய அந்த உணர்வு வழிப்பட்ட அதிர்வலைகள். அதுக்கு பெயர் கொடுக்காம இருக்கலாம். பட் அந்த உணர்வு தான். அந்த உணர்வு வந்து ஒரு வைப்ரேட்டிங் சென்ஸோட உள்ள நுழையுது. நுழைஞ்ச உடனே இட் என்டர்ஸ் இன்டு 1 or 2 நியூரான்ஸ். தென் இட் ஸ்ப்ரெட்ஸ் டுவர்ட்ஸ் இட்ஸ் கன்சர்ன் நியூரான். அதற்குரிய இணைப்பாகவும் பிணைப்பாகவும் இருக்கக்கூடிய நியூரான்களுக்கு பரவ ஆரம்பிச்சிடும். உள்வாங்குதல் என்பது பார்த்தல், கேட்டல். அதுக்கு பிறகு நீங்கள் இந்த உடம்பில் செய்யக்கூடிய அத்தனை பயிற்சிகளும் பார்த்தலிலும் கேட்டலிலும் ஏற்படுகின்ற விளைவுகளை நீங்கள் உடலால் செய்யக்கூடிய, மனதால் செய்யக்கூடிய, அறிவால் செய்யக்கூடிய அத்தனையும் ஏற்கனவே நீங்கள் ஒன்றை தெரிந்து வைத்திருக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். ஒரு இசையில் ஒன்றை தெரிந்து வைத்திருக்கிறீர்கள் பாடமாக. அதற்கு பிறகு படித்து கொண்டே இருப்பீர்கள் அல்லவா, அது சம்பந்தமாக. அந்த இடத்துல தான் 100% பதியணுன்றதுக்கு தான் என்ன சொல்கிறோம், கவனமே தியானமாக அந்த கான்செப்டை நீங்கள் உள்வாங்கணும். இசை என்றால் இசைக்குள் அப்படியே ஒரு தெய்வீகத்துக்குள்ளன்னு சொல்கிறாங்கல்ல, நடனம்னா சொல்கிறாங்கல்ல, பரதநாட்டியம்னா சொல்கிறாங்கல்ல. எந்த செயலை செய்கிறோமோ அந்த செயலுக்குரிய பொறிகளோடும் புலன்களோடும் உறுப்புகளோடும் அந்த செயலை மட்டுமே நினைத்து அந்த செயலுக்குரிய நேரத்திற்குள் வேற எந்த கவனச்சிதறலும் ஏற்பட்டு விடாமல் உணர்வோடும் உண்மையோடும் ஒழுங்காகவும் செய்து முடித்தலே செயலே தியானமாகும். ஆரம்பத்தில் கடுமையாக இருக்கும், அப்புறம் போக போக செயலே தியானம். எதை செய்தாலும் அதை இவங்க ஞானிகள், ஓஷோ போன்றவர்கள் மற்றவங்கள்லாம் அதை நீங்கள் விழிப்புணர்வோடு, வியப்புணர்வோடு, பிரக்கியோடு செய்யணும் அப்படின்றாங்க. அதுக்காகத்தான் சொல்கிறோம், நீங்களாக இருந்து உங்களுடைய சுயத்தை என்றால் உங்களுடைய மரபணு திறன்களை, அதற்கு பிறகு நம்ம ஆத்மா அதெல்லாம் தனியாக போகும். முதலிலே நீங்கள் உங்களுக்கு பயிற்சிக்கு துணையாக இருப்பது உங்கள் உடம்புல பதிந்திருக்கின்ற உங்களுடைய டிஎன்ஏக்கள் என்று சொல்லக்கூடிய மரபணு திறன்களின் அடிப்படையில் நேர்மறையாக தொட்டிங்கன்னா தான், அதாவது உங்களுடைய மனமும் உடலும் அறிவும் மனச்சாட்சியும் மரபணு திறனும் உங்களுடைய காலமும் இடமும் பொருளும் 100% ஒத்து போகின்ற மிக முக்கியமான விஷயம். இப்போ ஒரு மரபணு திறன்படி நீங்கள் ஒரு பேச்சாளர், ஒரு எழுத்தாளர், ஒரு கவிஞர், ஒரு நடிகர், ஒரு விளையாட்டு வீரர் என்று எதை தேர்வு செய்தாலும் அந்த செயலை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஒவ்வொரு செயலுக்கும் இப்போ வார்ம் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு சில நேரம், வாக்கிங் போகிறதுன்னா நடக்கும், ஜாக்கிங் போகிறதுன்னா நினைக்கும், ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னா நேரம், எல்லாத்துக்குமே எந்த நேரத்தை எடுத்துக்கிறீர்களோ அது அவர்களை பொறுத்திருக்கு. டென்னிஸ் விளையாடுறவங்களுக்கு அந்த பால் வர்ற நேரம் தான். கிரிக்கெட் இன்னும் கொஞ்சம் தூரம், ஃபுட்பால்னு அது எந்த செய்தாலும் அந்த செயலை ஆக்டிவேட் பண்ண அடுத்த நொடி உங்களுக்கு இதற்குள்ளே முடிச்சிடணும். ஒரு பால் வருது, பால் வந்ததும் அந்த வினாடிக்குள்ளே எந்த செயலை செய்கிறோமோ, டென்னிஸ் என்ற ஒரு பாலை உள்வாங்கி அதை ஃபயர் பண்ணி அடிக்கும்போது அந்த நேரத்துக்குள்ளே அடிக்கணும்ல. அப்படி ஆகும்போது நீங்கள் உங்களுடைய தேர்வே உங்களுடைய சுயவியல், அதான் சொல்கிறோம், உங்களுடைய சுயவியல் படி, உங்கள் செல்ஃபாலஜி படி நீங்கள் தேர்வு பண்ணாதான், அந்த தேர்வு பண்ணக்கூடிய விஷயம் புரிஞ்சாதான் நீங்கள் நீயாக இருக்கிறதுக்குள்ள நுழைய முடியும். அந்த நீயாக இருக்கிற நுழைஞ்ச உடனே
அதுக்குள்ளே பயணம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களை அறியாமல் உங்களுக்கு தெரியாமல் கூட நீங்க கவனம் சிதற முடியாது. ஏன்னா, அதில தான் இருக்கு. அதில தான் உங்களுக்கு என்ன சொல்றேன், ஒரு ஆப்ஷன் வச்சுக்கங்க. நீங்கள் எந்த துறையில், எந்த கலையில் 64 கலைகளாக இருக்கட்டும், இன்னும் அதனுடைய சார்ந்தும், இணைந்தும் எதா இருக்கட்டும். இப்ப இசை என்பது ஒரு 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 மியூசிக்கல் ஸ்மார்ட் அது. அந்த ஸ்மார்ட்ல எத்தனை ஆயிரக்கணக்கான கிளைகள். அவைகளில் எவை எடுக்கிறீர்களோ அப்படி வச்சுக்கங்க. அந்த எடுக்கும்போது எது உங்களையும், உங்களுடைய மனசையும், உடலையும், அறிவையும், மனச்சாட்சியையும், மரபணு திறனையும், காலத்தையும், இடத்தையும், பொருளையும் ஒன்றுக்குள் அப்படியே முழுசா இயங்க வச்சு அதுக்குள்ள போறீங்களோ, அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா தான் இதனுடைய வெற்றியின் ரகசியத்தை பார்க்க முடியும். அந்த நீனியாக இருக்கும்போது, அது ஒரு வகையான எண்ணம் அமிழக்கூடிய விஷயம். அமிழ்ந்து போகக்கூடிய எண்ணம் அமிழ்ந்தாலே அங்கே எண்ணம் அற்று போகக்கூடிய ஒரு விஷயம் வரும். அற்றுன்னா அமிழ அமிழ அந்த நியூரானிக்கல் நெட்வொர்க்கு இன்னொரு புதிய பரிணாமத்தை எடுத்து, அதன் மூலம் இன்னொரு புதிய பரிணாமத்தை டிஎன்ஏல எடுக்க வச்சிரும். நீங்க நினைச்சு பார்க்காத ஒரு பெரிய பவர்ஃபுல் ஸ்பார்க் வரும். அதுதான் இன்னைக்கு வந்திருக்க ஏஐ வரைக்கும். யாரோ ஒரு மனிதனிடமிருந்து வந்தது என்பதில நீங்க யாரும் தவிர்க்க முடியாது. அதனால தான் நீங்கள் நீங்களாக இருந்தால், நீங்கள் எண்ணம் அமிழ்ந்து போனாலே, மூளையை 100க்கு 100 பயன்படுத்தக்கூடிய முதல் எல்கேஜியை நீங்கள் தொடுகிறீர்கள் என்பது என்னுடைய இன்றைய கருத்து. மறுபடியும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.